இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா, இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி, ஒரு நடிகர், கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா, கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா, கேப்டன் அண்ணன் ஏங்கிட்டு இருந்த தலைவராக இந்த நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக, ஒரு பொதுச் செயலாளராக இன்னைக்கு, அதுபோக அவரோட கட்சி, இது நான் வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எனக்கு கொடுத்த தைரியம் அவர் தான். தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் நிறைய பேர் சொன்னது மாதிரி இறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் சாமின்னுவாங்க. வாழும்போதே சில மனிதர்கள் தான் அந்த பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவர் சாமி அப்படின்னு பார்த்து வியந்து பார்த்த அத்தனை பேர், வெறும் சினிமா துறை மட்டும் இல்லை, இந்த அவர் அந்த ஏவியில் நீங்கள் பார்க்கும்போது யார் வந்தாலும் பட்னியாக போகக்கூடாது. அவர் அலுவலகத்துக்கு வந்த யாராக இருந்தாலும், அது சினிமா துறை சார்ந்தவங்க. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்போது ரொம்ப கஷ்டப்படுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர் ஆஃபீஸ்க்கு வந்தால் 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ட்டு எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு பலம் இருந்தது. ஏன்னா அப்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு, உணவு தேவையில்லை. அது அவர் மனசில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமாக இருக்கணும். படப்பிடிப்பில் சாப்பாடுன்ற விஷயத்தில் எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்ற வகையில் எங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்கப்படுத்தின ஒரு சாமி விஜயகாந்த் அண்ணன். அவர் பாதையில் அப்படி பண்ணணுன்ற விஷயத்தில் நாங்களும் அந்த அந்த முயற்சியில் ஈடுபட்டோம். விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போ இருந்திருக்கணும், கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை, கார்த்தியும் ஊரில் இல்லை. நான் முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சண்முக பாண்டியன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். கேப்டன் நான் உங்களுக்கே தெரியும், நிறைய நடிகர்களுக்கு மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு. எது பற்றியும் யோசிக்கலை, காசு வாங்கலை, காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் அன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நடிகர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து, பரவாயில்ல அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன், உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன். நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் அண்ணன் எப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ, என்னை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக. கண்டிப்பாக இது வெறும் வார்த்தையால் நான் சொல்லலை. நீ எப்போ நீ சொல்கிறியோ அது ஒரு நல்ல திரைப்படமாக நான் உன்னோட கூட இருந்து ஒரு தூணாக இருந்து, நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணுன்றது என்னோட ஆசை. அது நான் பரிகாரமாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ தெரில, இவர் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் தோணும். அது உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும். தைரியம், எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். தைரியமாக இங்கிட்ட இருக்கிறது தான் பேசுகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை. இங்கிட்ட இருக்கிறது அப்படியே வந்துடும், ஃபில்டரே இல்லை. அவர் என்ன, இப்போ நான் ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அண்ணனை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல லாக்கர்லேருந்து உன் நகையெல்லாம் முதல்ல எடுத்துரு, இந்த பத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். என் நகை கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல. அந்த பத்திரத்தை கொண்டு அப்படி வைக்கும்போது எங்களுக்கே நாங்கள் வியந்து பார்த்தோம். அப்படி அந்த பத்திரத்தை ஒரு பொக்கிஷமாக வச்சார் லாக்கரில் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதுதான் அந்த மேதாவி. அதுதான் சொல்கிறேனே,
இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மட்டும் இல்லை, எப்போ அவரோட ஃபோட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விஜயகாந்த் அண்ணன். எல்லார் மனசுலையும் உண்மையிலே மன்சூர் அலிகான் அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி, பேரரசு சார் சொன்ன மாதிரி, இந்த தமிழ்நாடு வந்து ஒரு தலைவனை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை மிஸ் பண்ணுறோம்.